வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 26 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் தான் இடம்லாம் வாங்கி போட்டுக்கிறோம், சொத்து சேர்த்து வச்சுக்கிறோம், அதை குத்துருவோம்ப்பா அப்படின்னா அது வேறு கான்செப்ட். அதை பற்றி பேசல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே பெட்ரோலு, அப்புறம் நிலக்கரி, அப்புறம் வீட்டுக்கான மின்சாரம், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாமே வந்து பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நிலக்கரி இது எல்லாத்தையும் வேறு ஒன்றா மாற்றி அதன் மூலமாக நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வருங்கால சந்ததிக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அப்புறம் அவங்க வந்துட்டு அசிங்கமாக திட்டுவாங்க, டே எங்களுக்கு கொஞ்சமாவது வெஸ்ட்டு போனீங்கடா, எல்லாத்தையும் நீங்களே யூஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வருங்கால சந்ததிக்கு நம்மளை அசிங்கமாக திட்டக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி ஆக வேண்டியிருக்கு. என்னன்னா, எனர்ஜி வந்து சேவ் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த எனர்ஜியை வந்து ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கான ஒரு வழி தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் எனர்ஜி அப்படின்ட்டு. அதாங்க இந்த சோலார் எனர்ஜி, அப்புறம் இந்த காற்றாலை, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் 90% கார்பனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறது பார்த்தீங்கன்னா இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் மூலமாக தான். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ மாசுக்கள், இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அதுக்கு ஒரு பெரிய தீர்வு கண்டுட்டோம்னா நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து சொர்க்கம் மாறிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை தாங்க. அதாவது ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றா சேர்ந்து கூடி இன்னாங்க இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விவாதிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா IRENA அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க, அதாவது எரிசக்தி அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பில் இருக்கவங்க தான் பேசி 2050 ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கிடும்ப்பா. ஒரு க்ளீன் எனர்ஜியை வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியோ மெத்தடையும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லி வச்சு புரிய வச்சிடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 26. நெக்ஸ்ட் வேர்ல்டு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், கல்வி அப்படின்ற ஒரு விஷயம், இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட கல்வியை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். நம்ம கூட சின்ன வயசாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா 5 பாடம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாடத்தை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க, சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மெயினாக இருக்கும் என்னன்னா, அந்த சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாக்கணும், குப்பையை போடக்கூடாது, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் நம்ம சும்மா படிச்சுட்டு தூரம் தூக்கி போட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லா பசங்களுக்கும் வந்து அந்த எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான். என்னப்பா அதாவது படித்து ஒரு பிரோஜனமும் இல்லையே, இன்னும் குப்பை சேர்ந்து தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வருது. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள்ன்றது எதிர்காலத்தில் நடக்கும். இப்போ ஆரம்பத்திலேயே வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தோன்னே எல்லாமே படிச்சு இன்ஜினியர் ஆகலையே, அதுக்குன்னு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எடுத்துச்சுல. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் எஜுகேஷனும் அது வந்து நம்ம மக்கள் மத்தியில் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எஜுகேஷன்றதை அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சில வருடங்களில் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் உருவாக்கி தான் 1972 என்ன பண்ணுறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி தான் சேம் எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணலாம், சுற்றுச்சூழல் நம்ம வந்து பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக உட்காந்து கூடி பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துகிட்டு வராங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 24 கோட்பாடுகளை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கணும், இப்படிலாம் போகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் முன் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் வேர்ல்டு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 26. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கஸ்டம் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கஸ்டம் டேனா ஐயோ ரொம்ப பெரிய கஷ்டமாகுதுப்பா மனசு, அந்த கஷ்டம் கிடையாதுங்க. அது எனக்கு சொல்ல தெரியல, என்ன இது தெரியல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இங்கிலீஷில் சின்ன வயசில் 34 எடுத்து ஃபெயில் ஆனவன்ட்டு. அதனால் புரிஞ்சுக்கங்க. இன்டர்நேஷ்னல் கஸ்டம் டே அப்படின்னு சொல்லிட்டு அதாவதுங்க இந்த சுங்கவரிலாம் இது பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லா பொருட்களையும் வந்து தரம் பிரித்து இது வந்து ஓகேவா, இந்த நாட்டுக்குள்ளே வரலாமா வேணாமான்ற எல்லா டிசிஷனும் அவங்க தான் எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளைட்டு அந்த இடத்துல மட்டும் கிடையாதுங்க. கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், நில வழி, வான்வழி, அப்புறம் தண்ணி வழி, எல்லா வழியிலையும் பார்த்திங்கன்னா இந்த சுங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஒரு நாட்டுக்குள்ளே என்னென்ன வரணும் வரக்கூடாது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுற ஆட்கள். இவங்ககிட்ட தான் பார்த்திங்கன்னா 98% இந்த கண்ட்ரோல்ன்றது இருக்குது. அப்படிப்பட்ட அந்த துறையை வந்து நம்ம பெரிய லெவலில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த தினம். இந்த தினம் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் கார்பரேஷன் கவுன்சில் 1953 ஃபஸ்ட் டைமாக உருவாச்சுப்பா. அப்படி உருவாகும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17 உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 179 குழுக்களோடு சேர்ந்து இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பயங்கரமாக ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 98% இவங்க கண்ட்ரோல்னால் பார்த்துங்க, அப்போ 2% என்ன பாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. சரி, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஏதாவது ஒரு கருப்பொருள் வச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா என்விரான்மெண்டலுக்கு தீங்கு விளைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சார்ந்த விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு கருப்பொருட்களை வச்சு செயல்படுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கஸ்டம்ஸ் துறையை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 26. நெக்ஸ்ட்டு ஐஸ்லாண்டில் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆஹா, நமக்காகவும் ஒரு டே செலக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இதனுடைய வரலாறு அப்படின்றது அப்படிப்பட்டதாக தொடங்கலை, வேறு ஒன்றா இருந்துக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கடவுள் தோர்
தோர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இதில் யாப்பா இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒத்து போகும்ல, அந்த மாதிரியான ஒன்று கூட இது இருக்கலாம். ஸோ இந்த தோர் அப்படின்றது ஐஸ் கடவுளை வந்து வணங்கணுன்றதுக்காக உருவாகின ஒரு தினம் தான். ஆரம்பத்தில் பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா இதை வந்து வழிபட்டுருக்காங்க. எப்படி வழிபட்டுருக்காங்க அப்படின்னா பலியிடுதல், மனிதர்கள் வந்து பலி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் யாருக்காக இந்த சாமியை கும்பிடுறதுன்னு யோசிச்சாங்களான்னு தெரில. அப்புறம் மிருகங்களை பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மிருகங்களையும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்களான்னு தெரில. அப்படியே சின்ன சின்ன பலிகளாக குறைஞ்சி இன்றைக்கி அது அப்படியே மாறி ஒரு கட்டத்தில் மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படையெடுப்புகள், நிறைய ஆட்கள்லாம் வந்து இதெல்லாம் இது பெரிய ஹிஸ்ட்ரியாக கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, மத திணிப்புகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மாறி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம்லாம் எழுதும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புராண கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது தான் இந்த உண்மையாகவே நடந்த விஷயங்கள்லாம் மாறி போய் அந்த புராண கதைகளை வேற ஒன்றா வந்திருக்கு. அப்போ அந்த மக்கள் வந்து அதுதான் உண்மை நினச்சி அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்டேனுடைய பேசிக்கான கான்செப்ட்ன்றது மாறி அந்த கடவுளை கும்பணுன்ற கான்செப்ட் மாறி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆண்களை வந்து கொண்டாடுறதுக்காக, அதாவது கூட இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, இல்லாட்டி லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்களே, அன்றைக்கி வந்து அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு விருந்தெல்லாம் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அது மாறி போயிருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். இது பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, நம்மகிட்ட வந்து இந்த அடுப்பு கறி எடுத்து பல்லு வளர்க்கனா ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு உங்களோட டூத் பேஸ்ட்டில் உப்புக்குதா கறிக்குதா அப்படின்னு கேட்டாங்களே, அந்த கான்செப்ட் தான். ஆரம்பத்தில் ஒன்றா இவங்க கும்பிட்டு இருந்திருக்காங்க, நடுவில் வந்தவங்க அதை மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இதை கும்பிடாமல் இருக்கீங்க மறுபடியும் புராண கதைகள்லாம் மாற்றி வச்சு இவங்களை வேறு ஒன்றா கொண்டாடி ஏதோ ஒன்றுங்க விடுங்க, எதுக்கு அதை பற்றிலாம் நம்ம பேசிட்டு நம்ம உலக அரசியலுக்குள்ளே போக வேணாம். ஏதோ ஒன்று இன்றைக்கி வந்து ஆண்களை இவங்க கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஐஸ்லாந்து ஜனவரி 26. நெக்ஸ்ட்டு லாட்வியாவில் அங்கீகார தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து லாட்வியாவை வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் நடந்து போர் நடந்துட்டு அதே சேம் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரட்சி வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சண்டை போட்டு சுதந்திரத்துக்காக பயங்கரமாக போராடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சுதந்திரமும் கிடச்சி 1918. ஆனாலும் அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. எப்படியாவது ரஷ்யா வந்து இவங்களை பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தனியாக போகிறோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்காது, சுதந்திரம் கிடைக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு ஆளுங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஜப்பான், இத்தாலி, ஐக்கிய ராஜ்யங்கள் இருக்கக்கூடிய நாடுகள். இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க. அப்படி இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் சுதந்திரமான நாடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ண அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வந்து 1921 வந்து இந்த அங்கீகாரத்துக்கு எல்லாருமே வந்து சைன் பண்ணுறாங்க. அப்படி சைன் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது தான் பார்த்தீங்கன்னா லாட்வியா அங்கீகார தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 26. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு பனாமா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கிடெக்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்களாம் இல்லை அப்படின்னா இனி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்றது இருக்குமா அப்படின்றது யோசனைக்குரிய விஷயம் தான். என்னப்பா நீ எல்லா இடத்துலையும் தான் சொல்கிற பெரிய வளர்ச்சி அப்படி என்ன தான் வளர்ச்சி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தங்கியிருக்கிறோம்ல வீடு, இதெல்லாம் யார் பண்ணா? இன்ஜினியர்ஸ் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டடங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான துறைகள்லையும் இந்த கட்டடம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சிங்களேன். இந்த இன்ஜினியர்ஸ் இல்லை அப்படின்னா, ஆர்கிடெக்சர்ஸ் இல்லை அப்படின்னா அது முழுமை பெறாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான துறையை பாராட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா தான் இந்த பனாமாவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 26. நெக்ஸ்ட் NRM விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு உகாண்டா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரலாறுன்றது சூப்பரான ஒரு வரலாறு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1962 பிரிட்டன்ட்டு இவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க. என்னதான் நம்ம விடுதலை அடைஞ்சிட்டாலும் நம்மளை ஆளக்கூடியவங்க கரெக்டாக வந்தால் தானே நம்ம நாடு நல்லா உருப்படியாக இருக்கும். அப்படி இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா 1985 அந்த சுதந்திரம்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன இவங்க நாட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த இராணுவத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிட்டோ ஒகெல்லோ அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, என்ன இவன் நாட்டை ஆள்றான், நான் பயங்கரமாக ஆளுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலகங்கள்லாம் பண்ணி பிரச்சனைகள்லாம் பண்ணி இவர் அந்த இராணுவத்துறையினுடைய அதிகாரி ஆகிட்டார். எப்படியா ஜனாதிபதி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முசவேனி அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, இது நம்மளுடைய நாடாச்சு, நம்ம தானே கரெக்டாக இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தேசிய எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை எதிர்க்கிறார். இப்படி எதிர்த்து ரெண்டு பேருமே பிரச்சனை ஒரு கட்டத்தில் போக நைரோபி ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நம்ம சமாதானமாக இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் முசவேனி இதை விடுற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு பதவிக்காக ஆசைப்படக்கூடிய ஒருத்தர் நம்ம வந்து போட்டுதல்னா தான் நம்ம நாடு உருப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முசவேனி இந்த தேசிய எதிர்ப்பு இயக்கமானது அப்புறம் டிட்டோ ஒக்கலே வந்து போட்டு தள்ளி இந்த விடுதலை அடைஞ்சதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. NRM விடுதலை நாள்னு சொல்லிட்டு உகாண்டா ஜனவரி 26. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நாடே வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான வரலாறு தான் இது.
ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களுமே வந்து இருக்கிறதுக்கான இடத்த தாண்டி ஆள்றதுக்காக ஒரு இடத்த தேடி தேடி சுற்றிட்டு இருந்த காலகட்டம் அது. கடல் கடந்து போயிட்டு எங்கன்னா இடங்குதா அது நம்ம இடமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்களா என்ன எதுன்னு தெரியல. அப்படி தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொரு பகுதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஒரு பகுதி தான் இதுவும். ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் 1770 பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டுபிடிட்டாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்குடி மக்கள் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பழங்குடி மக்கள் மட்டும் வாழ்றாங்களே, ஓகே அப்போ நம்மளான இடமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய படைகள்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பகுதியில் வந்து நமக்கான ஒரு இடமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் வந்து தங்க வைக்கிறாங்க. அப்படி அந்த பகுதியில் வந்து அவங்க தங்கிட்டே இருக்கும்போது 1788 கேப்டன் ஆர்தர் பிலிப் அப்படின்ற ஒரு பர்சன் மூலமாக அந்த பகுதியில் இவங்க ஆட்சியை வந்து நிலைநாட்டுறாங்க. அப்படி நிலைநாட்டி ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து உருவாச்சு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஸ்திரேலியா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா ஜனவரி 26. எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. என்னடா இது ஓப்பனிங்லேயே சொல்லணும்னு பார்த்தா கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டச்சாக இருக்கணும்ட்டு தான். ஏன்னா குடியரசு தினத்தை பற்றி நான் தான் உங்களுக்கு சொல்லி பெருசாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. இதுக்காக நிறைய தலைவர்கள் போராடி இருக்காங்க. எவ்வளோ பேர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லணும் அப்படின்னாலே அதுக்கே நாட்கள் பத்தாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இதுக்காக போராடினவங்க. அண்ட் பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். குடியரசு தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டன் வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் நம்ம ஆள்றதுக்கு நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு தேவையில்ல. இப்போ இந்த மக்கள்லாம் இப்படி இப்படி இருக்கணும், இல்லை இந்த பிரச்சனைகள் வந்தால் இதுக்கு நம்ம சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு சட்டம் இருந்தால் தான் மக்களை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோமே ஒரு நாடு அரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு மக்கள் அவங்க வந்து எங்களால் வந்து உங்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் பண்ணுறாங்க. அதனால் அந்த நாட்டை விட்டே பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி ஒரு நாட்டை விட்டு ஒரு குழு பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்தியாவை நினச்சி பாருங்களேன், எத்தனை விதமான குழுக்கள் இருக்கிறோம், எவ்வளோ விதமான மொழிகள் இருக்குது, எவ்வளோ விதமான மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட் வேணும் இல்லைங்க. அந்த கான்செப்ட் தாங்க சட்டம். அதை ஏற்றினது தாங்க அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் 1950 அவர் ஏற்ற அந்த சட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்ம நாட்டோட குடியரசு சட்டத்தினுடைய அடிப்படை விதிகள். இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நிறைய முறை மாற்றி அமைச்சிட்டாங்க. இருந்தாலும் அவர் அந்த பண்ணார் இல்லையா, அதுதான் பேஸாக வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடு ஜனநாயக நாடாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி நமக்கு நம்ம ஆள்றதுக்கு நமக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் உருவான நாள் தான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் தான். அவங்க தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு கௌரவத்தை செலுத்துறதுக்காகவும் மரியாதை கொடுக்குறோன்றதுக்காகவும் அதை நினைவு கூர்ந்து அட் த சேம் டைம் நமக்கான குடியரசு நம்ம நாடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக வாழ்றதுக்கு காரணம் நம்முடைய சட்டத்திட்டங்கள் தான். இதை ஃபாலோ பண்ணி நிறைய நாடுகள் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சட்டத்தை ஏற்று போகிற நம்ம தலைவர் அம்பேத்கர் அவரை பாராட்டணுன்றதுக்காகவும் இப்படி நிறைய விஷயங்களோட கலந்து அப்படி உருவாக்கினால்தான் தான் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில் ஜனவரி 26. சில பேர் இப்படி தான் வாழணும், இதுதான் நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லுவாங்க. வயிறு நிறைஞ்ச வாய் நிறைய பேச தான் செய்வான். மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரைக்கும் விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.